திருப்புவனத்தில் உயிரிழந்த அஜித்குமார் குடும்பத்தினருக்கு தமிழக அரசு சார்பில் இலவச வீட்டுமனை பட்டா மற்றும் பணி நியமன ஆணையினை கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன், சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி ஆகியோர் வழங்கினர். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவில் தற்காலிக காவலாளியாக பணிபுரிந்த அஜித்குமார் நகை திருடியதாக காவலர்களால் அழைத்துச் செல்லப்பட்டு விசாரணையின் போது உயிரிழந்தார். இச்சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில் பல்வேறு சமூக ஆர்வலர்களும் அரசியல் கட்சித் தலைவர்களும் நீதிமன்றமும் கடும் விமர்சனங்களை தெரிவித்துள்ளது. நேற்றைய தினம் கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி ஆகியோர் உயிரிழந்த அஜித்குமாரின் இல்லத்திற்கு நேரில் சென்று ஆறுதல் கூறினர். அப்போது தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அஜித்குமாரின் தாய் மற்றும் சகோதரரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வருத்தம் தெரிவித்ததுடன் காவல்துறையினரின் மீது உரிய நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் குடும்பத்திற்கு தேவையான உதவிகளையும் செய்வதாக உறுதியளித்தார். அதன் தொடர்ச்சியாக தமிழக அரசு சார்பில் முதல்வர் ஸ்டாலின் ஆணைக்கு இணங்க கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன், மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி அஜித்குமார் இல்லத்திற்கு மீண்டும் நேரில் வந்து இலவச வீட்டுமனை பட்டா மற்றும் அவரது தம்பி நவீன்குமாருக்கு பணி நியமனத்திற்கான ஆணையினையும் வழங்கினர்.